தளபதி விஜய்க்கு இந்த ஜனநாயகம் தான் கடைசி படம். வினோத் இயக்கத்தில் இயக்குற அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஷூட்டிங் வந்து கொடைக்கானல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. தளபதி விஜய் கொடைக்கானலுக்கும் சென்னைக்கும் போக வர்றதுக்காக சிறிய ரக விமானமான ஒரு சின்ன விமானம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த விமானம் வந்து 8 கோடி வரை போகும். இந்த விமானம் ஒரு வாட்டி போயிட்டு வர்றதுக்கு 14 லட்சம் ஆகுமா. அதில் தான் போயிட்டு வந்து நடிச்சுட்டு வர்றாரு. இதுதான் கடைசி படம்ன்றனால இந்த படத்தில் வந்து பயங்கரமான எதிர்பார்ப்புலாம் நிறையா இருக்குது. ஆக்டர் தளபதி விஜய் வந்து 3 ரோல் நடக்கிறாரு. 3 ரோல் நடிக்கிறாராம். ஒன்று நார்மல் விஜய், இன்னொன்று வந்து முறுக்கு மீசியோட ஒரு ஆக்டர் விஜய் பண்ணுறாரு. இன்னொன்று வந்து சால்ட் அண்ட் பேப்பர் அஜித் மாதிரி சால்ட் அண்ட் பேப்பர் கட்டப்பில் ஒரு ஆக்டர் ஒரு ரோல் பண்ணுறாரு. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வினோத். தலை அஜித்தை வச்சு 3 படம் பண்ணவரா அவரை தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கி அதுக்கப்புறம் தான் போனார். மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கும்போது பார்த்திங்கன்னா தளபதியோட ரசிகர்களும் தொண்டர்களும் பயங்கர கூட்டம் தாங்க முடியாமல் ஏர்போர்ட் கேட்டு கம்பியே சேதம் பண்ணிருச்சான். அந்தளவுக்கு அவர் ரசிகர் கூட்டம் வந்து நின்னாங்களாம். இந்த படம் தான் விஜய்க்கு கடைசி படம்ன்றனால ரசிகர்களும் சோகமாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் வந்து மும்முரமாக வேலை செய்ய போகிறதுனால அதை வச்சு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து பயங்கர ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. பயங்கர ஓவர் ஹிட்டாக இருக்கும்னு. இந்த படம் பார்த்திங்கன்னா குடியரசு நாளையை ஒட்டி மே 1ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகிரும் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. படக்குழுவினர் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.